எங்களை வரக்கூடாது சொல்லிட்டு போலீஸ் தடுக்கிறாங்க. நீ 144 போட்டுக்காங்களா? ஆர்டிகல் 19 ஒன்று கொடுத்து எங்க சட்டத்துல இடம் இருக்குது. ஆர்டிகல் 14 பேசுவேன் நானு. எங்க அண்ணனுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. மொத்தத்தையும் பண்ண செந்தில் பாலாஜி. இந்த திமுக ஆட்சி தான் பண்ணிச்சு எல்லாமே. மொத்தத்தையும் பண்ணது திமுக ஆட்சி தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல எவ்வளவு ஜனம் கூடணும், ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்குது, மீடியா இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல. புரியுதுங்களா? இது வந்து வேணும்னு திமுக மட்டமா இறங்கும் தெரியும். ஆனா இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கி இவ்வளவு பேரை சாவடிச்சு இப்பெல்லாம் குழந்தைகளை சாவடிச்சா அரசியல் போடுவாங்க நாங்க எதிர்பார்க்கல. எங்க 64 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய குடிச்சு இறந்தாங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் அதை பத்தி போகாத ஒரு முதல்வர் அவரோட ஆட்சியில நடந்தது. அதுக்கு அவரு தான் முழுக்க காரணம். ஆனா அதுக்கு அவர் போல 5 நிமிஷம் கூட ஆகல. அடுத்த 5வது நிமிஷம் எப்படிங்க செந்தில் பாலாஜி அங்க வராரு. உடனே வந்து அவர் அழுது நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கடலை கிளிசரி விட்டு இப்ப வந்து அழுகுறாரு. அவங்க ஆட்சியில நடக்கிற அவனுங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. அதே மாதிரி யாருக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க உடனே குரல் கொடுக்குறாங்க. இது எப்படி உடனே இப்ப 1 மணி ராத்திரிக்கு பிளைட் பிடிச்ச அவர் வந்துருவாரா? இன்ன வரைக்கும் ஏன் கள்ளக்குறிச்சி எங்க மக்கள் சாவணும் நாங்க நினைப்போமா? எங்க மக்கள் சாவணும், எங்க ரசிகர்கள் சாவணும், எங்க தொண்டர்கள் சாவணும், டிவிக்கு தொண்டர்கள் சாவணும் நாங்க நினைப்போமா? யாரு எங்க மக்கள் அழிஞ்சு போட நினைக்கிறது? யாரு மக்கள் முடிவு எடுங்க.